பேதம் பயம் ஹேத்துன்னு சொன்னோம். பயம் அமிக்டலாவில் இருக்குன்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு பயம் இல்லை காரணம் அமிக்டலா வளர்ச்சி போதலைன்ட்டு. இப்போ நமக்கு அபேத புத்தி வரணும்னா அமிக்டலா வீக் ஆகணுமா? இந்த ஸ்தூல சரீரத்தில் அப்படி ஒரு மாற்றம் வரணுமா? துவைதம் பயஹேது. இப்போ துவைதம் பயம் இல்லை, துவைதத்தில் இருந்து கொண்டு பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அபேத ஞானம் வேணும். அபேத ஞானம் வந்துடுச்சுன்னா நம்ம ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சரீரத்தில் அமிக்டாலா இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு வகையில் பார்த்தோம்னா அமிக்டாலாவுக்கு வேலை இல்லாமல் போயிடும். எப்படி உடம்பு மனசை பாதிக்குதோ அதே போல் மனசும் உடம்பை பாதிக்கும். இது சைக்கோசொமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சைக்கோன்னா மனம், சோமானா உடம்பு. உடம்பு மனமும் பின்னி பிணைஞ்சு தாதாத்மிய சம்பந்தமாக இருக்குது. சரீரம் உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறதுனால இப்போ உடம்புக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறத கண்ணோ காதோ உணர்ந்ததுன்னா அமிக்டாலா வேலை செய்ய ஆரம்பிச்சு. உடனடியாக மனம் உடம்போட சம்மந்தப்பட்டதுனால பயம்னு உணருது. அமிக்டாலாவுக்கு பயம் கிடையாது. அது ஒரு கெமிக்கலை தான் உற்பத்தி பண்ணுது. அந்த கெமிக்கல் ஏன் உற்பத்தினா இதுக்கு ட்ரிகர் பண்ணால் அதுக்கு ட்ரிகர் பண்ணோம். ஒரு சந்தோஷமான காரியம் அந்த சமயத்தில் டோபமைன் வருதுங்கிறோம். இந்த இடத்துல அமிக்டாலா ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா ஒரு டிப்ரெசிவ் காம்பவுண்ட் வெளியே வரலாம். பயத்தை தூண்டுகின்ற ஒரு டிப்ரெஷனுக்கு உண்டானது இருக்கலாம். எப்பினெஃப்ரின், நார் எப்பினெஃப்ரின் அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்துடுதுன்னா ஒரு பதற்றம், பயம் அப்படி வரலாம். அது ஸ்தூல சரீரத்தில் அது பயம்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்ம மனம் அதை பயம்னோ இது அபயம்னோ சொல்லுது. இதை சுகம் துக்கங்கிறத மூளை சொல்லலை. போகமாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரி தான் அதை சுகதுக்கமாக பிரிக்கிறான். இப்போ நீங்கள் எது சுகங்கிறீங்களோ சில பேருக்கு அது துக்கமாக இருக்குது, சில துக்கங்க சில பேருக்கு சுகமாக இருக்குது. உடம்பு உழைப்பு, எக்ஸசைஸு, அவங்களுக்கு அது சுகமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. கடினமான உழைப்பு, ஃபுட்பால் கிரவுண்டில் உதைக்கிறதோ அல்லது பாக்ஸிங்கில் குத்தி குத்தி சண்டை போடுறதோ இதெல்லாம் பார்க்கும்போது வலிக்கிற வேலை தான். ஆனால் அது சுகம் தானே சொல்கிறாங்க. அப்போ மனம் அந்த சமயத்தில் உடம்பில் என்னென்னோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம். அமிக்டாலாவிலேருந்து பயத்துக்கு உண்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் வரலாம். ஆனால் அவன் அதை அப்படி அடைக்கலையே. இதுதான் ஞானம். இப்போ ஞானம் வந்த பிறகு நமக்கு இந்த சுகதுக்கங்கள் சரீர சம்பந்தமானது, அங்கே வர கெமிக்கல் டிஃப்ரென்சஸ்ஸு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்ட பிறகு நாளடைவில் இந்த மைண்டில் மனசில் ஏற்படுகின்ற மாற்றமே ஸ்தூல சரீரத்தில் மாற்றத்தை உண்டாக்கி. அப்போது இந்த சரீரம் அப்பவும் கூட திடுக்கிடும், பயம் தன்னை காப்பாற்றிக்க அது செய்யுது. அப்புறம் மனசு வைக்க தலைகுனியும், இதுக்கு போய் பயந்துட்டோமே அப்படி. இது நாளாக நாளாக வரும். அப்படி வரவிட்டாலும் கூட நம்ம பயப்பட வேண்டும். இப்போ ஒரு சில பூச்சிகளையோ பார்த்தோம்னா பயம். ஒரு பாப்பா இருக்கிறார், அவளுக்கு புழு எல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பறக்கிற பூச்சின்னா பயம். ஈசல் வந்துடுச்சுன்னா அப்படி ஒரு கத்துவா. ஒரே ஒரு ஈசல் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா கதவை சத்திட்டு வீட்டுக்குள்ளே போய் ரூம் மூடிக்குவா, பயந்துக்குவா. அப்புறம் பக்கத்தில் உட்காந்துக்குவா. ஆறுதல் சொல்லி அதை நம்ம சரி பண்ணோம். ஒரு சின்ன பூச்சிக்கு அவங்க பயப்படுறாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லையா? பாம்புக்கு பயப்படாதவங்க, முதலைக்கு பயப்படாதவங்க பூச்சிக்கு பயப்படுறாங்க. இப்போ நம்ம எப்படி சரீரத்தில் மனசில் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நல்ல தைரியமான நிலை வந்த பிறகு கூட அந்த பயம் நம்ம உடம்பில் இருக்கும். இந்த சரீரம் தன் வேலையை செய்யட்டுமே. நம்ம மும்முரமாக ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், புக்கு படிச்சுட்டோம்னா பின்னாடி யாராவது வந்துருங்க திடுக்கிட்டுறோம். அதுக்கப்புறம் தான் அது பயப்படுறதுக்கு வருன்னு மனசு தான் டிசைட் பண்ணுது இது பயம் இல்லைன்னு. ஆனால் உடம்பு என்ன பண்ணுது? பயத்தை காட்டிடுது, அந்த பய ரியாக்ஷனை கொடுத்துருது. அதை நம்ம தடுக்கவே முடியாது. அதனால் அபிக்டலாக அது பாட்டுன்னு இருக்கட்டும். கொஞ்சம் நாள் ஆகும்போது இந்த உடல் தடுமாற்றங்களும்
இந்த உடலுக்கு கிடைக்கின்ற அந்த பயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு விடுபடுவோம். இப்போ இது மாதிரியான பூச்சி பொட்டுக்கள் பயப்படுறது, திடுக்கிறது, சடன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சர்ப்ரைஸ்னால் நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நமக்கு ஒரு பய உணர்வு. சில பேருக்கு எதிர்பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. இது நடந்துருமோ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பயமாக இருக்குது. இது எதிர்பாராத பயம் எப்பயாவது வருது. இது நடந்துருமோங்கிறது எப்போவுமே பயம் இருக்குது. இப்போ லூஸ் மோஷன் வந்துடுமோ, வெளியே போன உடனே டாய்லெட் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம். அப்படி பயப்படுறவங்க ரொம்ப தைரியசாலியாக ஒரு லேடி, அவங்க தைரியம் பையன்களுக்கு கூட இருக்காது, மிரட்டி அடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாட்டசாட்டமான லேடி பஸ்ஸில் வர மாட்டாங்க, ட்ரெயினில் தான் வருவாங்க. எங்கேயுமே அவங்கள கூட்டிகிட்டு தான் நான் போவேன். ஒரு லெக்சர், ஒரு 10-15 லெக்சர் நான் போகும்போது, வெளியூர்களெல்லாம் போகும்போது நான் துணைக்கு கூப்பிட்டுக்குவேன். இவங்களாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யார் சொன்னாலும் நாங்கள் வச்சுக்கிறோம் சார்வாங்க. ஸோ ஒரு ஸ்பீக்கரை அவங்க வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க. ஒரு பையன் ஒருத்தன், ஒரு பொண்ணு ஒன்று, இவங்க 2 பேரும் எப்போவுமே துணைக்கு வருவாங்க. இந்த பொண்ணை வந்து ட்ரெயினில் போனால் வர சார், பஸ்ஸில் எல்லாம் வேண்டாம் சார். இது என்ன ஏசி கோச்சுமா, அதே மாதிரி அதை விட கூலிங்காக கொடுத்து பெட்டோடு படுக்கிறவங்க, உனக்கு என்ன கஷ்டம்னு. வேண்டாம் சார். அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு டாய்லெட் பயம், ட்ரெயினில் போனோம்னா டாய்லெட்டோடு போயிட்டே இருக்கலாம், அட்டாச்சு பாத்ரூமோட போகலாம், பஸ்ஸில் முடியாது சார், எங்களுக்கு லேடிஸ்க்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் பயம் எப்படி இருக்குதுன்னு. சரி, ட்ரெயினில் தான் போகணும், நீ டாய்லெட் யூஸ் பண்ணியாண்ணே. நான் சொல்லுவேன் சார், எனக்கு வரவே வராது. மனசில் தான் பயம் இருக்குது. அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, அந்த டாய்லெட் யார் சார் போவாங்க? நல்லாவே தெரியுது ட்ரெயினில் இருக்க டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் டாய்லெட் இருக்கணும், பொய் கன்னாவது வச்சுருக்கணும், வாட்டர் கன் அந்த இருந்தது தான் ஒரு தைரியம். சினிமா நடிகர்கள் அப்படி தானே, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு. எல்லாருக்கும் பயம், இனம் தெரியாத பயம், காரணம் தெரியாத ஒரு பயம், அது சரீரத்திலேயே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சரீரமே அவங்களுக்கு பய சொரூபமாகிடுது. இப்போ பாருங்கள், இப்போ தேக அபிமானம் எவ்வளோ பெற்ற துன்பத்தை கொடுக்குது. நான் தேகங்கிறதுனால தானே தேகத்தில் வரக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் ஆத்ம தோஷமாகிடுது, அகம் தோஷகன்னு ஆயிடுச்சு. அப்போ எப்போ நம்ம சந்தோஷக ஆகுது? பயத்தை நம்ம எப்படியாவது ஞானத்தின் மூலம் தான் போக்க முடியும். நான் அதுவல்ல அப்படிங்கிற ஞானம் தான். நான் இதுங்கிறத விட நான் அதுவல்லங்கிற ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அமிக்டாலா குறையாது, அதனுடைய அதே வடிவத்தில் இருக்கும், அதே செய்யும். ஜீவன் முக்தனுக்கும் அது இருக்கும். ஏன்னா அவன் சரீரம் இல்லை, சரீரத்தில் நடக்கிற பயத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் பயந்துடாதீங்க, இன்னும் எனக்கு நாய் பயம் இருக்குது, இன்னும் பேய் பயம் இருக்குது. அதெல்லாம் இந்த சரீரத்தில் ஒரு மெக்கானிசம். அது நாம இல்லைன்னு விட்ட பிறகு நம்ம அது குறித்து இந்த பிறவி வேஸ்ட் பண்ணிட்டோமோ, நமக்கு அடுத்த பிறவி வந்துடுமோ, ஞானம் வெறும் ஏட்டு சுரக்காதானா, நம்ம அபயத்தில் இல்லையோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த உடம்பு அபயத்தில் இல்லை. கொஞ்ச நாள் ஆகும் பொழுது இந்த உடம்பு மேலே இது இல்லாமலும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி வந்துடும் தாராளமாக. இந்த சௌகரியம் வந்து உடம்பு தானே தருது, மனசுக்கு சௌகரியத்தை உடம்பு தானே கொடுக்குது. உடம்பு சௌகரியமாக இருந்தால் மனசு சுகமாக இருக்குது, உடம்பு அசௌகரியமாக இருந்தால் மனசு அசௌகரியமாகிடுது. அப்போ என்னுடைய சுகத்துக்கே உடம்பு ரொம்ப முக்கியமான இருக்குன்னு ஒரு பந்தம் இருக்கும் பொழுது அதுலேருந்து விடுபட வேண்டியிருக்கு இல்லையா? அந்த சரீர அபிமானம், தேக அபிமானத்தை நம்ம கட்டாயம் விடணும். அதுக்கு என்னென்ன பயிற்சி வேணுமோ அதை நீங்கள் செய்யணும். தேகத்தை குறித்து அதிகமான ஒரு நேரத்தை செலவு பண்ணுறதோ, தேகத்தை குறித்து கவலைப்படுறதோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டே வந்தோம்னா நாளடைவில் நமக்கு தேக அபிமானம் குறைஞ்சிடும். இது இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு. அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையோ, அவமானப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துருமோ அந்த உடம்பு, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அவமானப்படுறேன், அமானித்துவம் வேணும் இல்லையா? அப்போ அந்த ஒரு மாணவி, என்னுடைய மாணவி என் கூட வருவான்னு சொன்னேன்ல, அப்படி யூரின் போயிட்டு அவமானப்பட வந்தால் படுவேன், எனக்கு என்ன மனக்கவலை அப்படின்னு சொல்லு.
உண்மையிலே யாருமே இப்படி ஆகிப்போச்சேன்னு வருத்த தான் படுவாங்களே தவிர அவதூறாக பேச மாட்டாங்க. ஆனால் நமக்குள்ளே வந்து நாம் இது கூட முடியாதவளா, அவமானப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறோம். அது முதல்ல தூக்கி போடுங்க, மனசில் தூக்கி போடுங்க. மனோகதான்னு சொல்கிறார், சர்வான் காமான் பிரஜகாதி மனோகதான். மனத்திலேருந்து தான் இதெல்லாம் தூக்கி போடணும். பயத்தையும், பீத ராக பயக்ரோதம், ராகத்தையும் பயத்தையும் நம்ம மனசுலேருந்து தூக்கி போடணும். சரீரம் பண்ணால் செய்யட்டும், நாளடைவில் மனம் மாற மாற சரீரமும் அதுக்கு மாறிவிடும். அவமானத்தை சகிக்க முடியாதனால தானே வருது. அதனால தானே பகவான் அமானித்தத்தை முதல்ல வைக்கிறார் 20 குவாலிட்டியில். இது ஒன்று தானே ஜீவனை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது. ஜீவத்துவத்தினுடைய முதல் துடிப்பே மானம் தானே. அதை வேற பெருசாக கவரிமான்னு சொல்லிட்டாங்க. ஒரு மயிர் விழுந்தாலே கவரிமான் செத்துடுமா, நீ என்ன இப்படி மானம் கெட்டவன் வாழ. அப்போது உயிர் போனாலும் போக மானம் போகக்கூடாதுன்ற ஒரு தமிழ் மரபு வந்துடுச்சு. அதில் எல்லாமே வரட்டு கௌரவத்தை பார்க்குறாங்க. வரட்டு கௌரவத்தில் குடும்பங்களாம் நாசமாகுது, சமுதாயமே கேடுகெட்டு போகுது. வரட்டு கௌரவம், ஜாதி சண்டைகள், ஜாதி பெருமைகள், பணக்காரனாக இருக்கிற கௌரவம், அது வரட்டு கௌரவம். இப்படி நோய் நொடி இல்லாதவன், அவமானப்படாதவன், பலகீனமற்றவன் அப்படின்னு காட்டிக்கணும். இந்த ஒரு பலகீனமாக நினைக்கிறாங்க. இதில் நம்ம மனசில் விடுபட்டோம். ஆனால் ஆயிட்டு போகுது, எனக்கு என்ன ஆனால் ஆயிட்டு போகுது, அது இல்லாமலும் இருப்பேன், இது கொடுக்குற மானம் எனக்கு வேண்டியதில்லை, என்னுடைய தன்மானம் அகம் பிரம்மம், அதுதான் மை மெஷர்மெண்ட். தன்மானங்கிறது மை மெஷர்மெண்ட், மானம்னா மெஷர்மெண்ட். ஐ மெஷர் மை செல்ஃப் இன்ஃபினிட், ஐ மெஷர் மை செல்ஃப் லிமிட்லெஸ். ஹவு கேன் திஸ் லிமிட் மீ? நான் இதுன்னு வச்சுட்டேன்னா என்னுடைய மானம் சரீர அளவுக்கு வந்துடும். இப்போ சரீரம் தருகின்றது தான் என்னோடய அளவாயிடும். சரீர அளவுக்கு நான் வந்துடுவேன். இப்போ சரீரத்தில் என்னென்ன வருதோ அத்தனையும் நமக்கு ஆத்மாவுக்கு போயிடும். அதுவும் ஆத்மசக்திங்கிறார். பாவமற்ற ஒரு ஆத்மா மேலே இப்படி பாவத்தை கொண்டு போய் போடுறீங்களே, அது செய்ததுன்னு சொல்கிறீங்களே, வாய் கூசாமல் சொல்கிறீங்களே. சரீரம் செய்து ஆத்மாவில் போடுறதும் மனம் செய்து ஆத்மாவில் போடுறதும் அப்படின்னு சொல்லி அது பகவான் நம்ம நினச்சிட்ட பிறகு பகவான் மேலே பழி போடுறதும் அவர் இப்படிப்பட்டவன்னு சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. இப்படி நம்ம அனுதினமும் சிந்தனை செய்யணும். அதான் சொல்கிறாங்க, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. அதான் நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேளுங்க. அதை சார்ந்த கேள்வியே தாங்கப்பா. இப்ப இந்த பயம் உருவாகிறதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னே தெரியாம பயந்துக்கிட்டே அதுக்குள்ளேயே போய் டிராவல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த உடம்பு மேலே போயிடுது. எங்கே ட்ரிகர் ஆச்சோ அந்த இடம் வந்து அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது. அது எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி ஏதாவது இருந்தால் இந்த பயத்தோடு வாழணும். பயத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த பயத்தை ட்ரிகர் பண்ணுறது எது அப்படின்னா தெரிஞ்சதுன்னா அந்த ட்ரிகரை நம்ம எப்படியாவது நாசம் பண்ணிடலாம். இந்த ஓசிடின்னு சொல்லக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ஏதோ ஒரு ஆழ் மனசில் இருக்கிற ஒரு நிறைவின்மை, அது பயமாக வெளிப்பட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க அது ஜாக்கிரதையான வாழ வேண்டியது, கத்திமொழி நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த நமக்கு பொது இடத்துல மலம் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்குதே. மலமே வராது, வந்ததே கிடையாது, ஆனால் அந்த பயம் நிரந்தரமாக இருக்குதே. அது எப்படி ட்ரிகர் ஆச்சு? ட்ரிகர்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துட்டு போயிடும். இது எப்பவுமே இருக்குது. அப்படிப்பட்டதை நாம் அமானித்துவங்கிறத வச்சு தான் நம்ம நிற்க முடியும். நடந்தால் நடந்துட்டு அப்படி. இதனால் என்ன? சரி, இப்போ நமக்கு காரணம் தெரியல இல்லையா, பயத்துக்கு காரணம். இந்த பயத்தை நீக்கிறவர் யார்? இறைவன் தான். அதனால் இறைவன் மேலே பக்தினால தான் இது நாளடைவே நம்ம நீக்க வேண்டியது. ஆரம்பத்தில் இறைவன் மீது வைக்கிற பக்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த பயத்தை போக்குன்ற உபாயத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். அந்த உபாயம் வந்து கடைசியில் வந்து குரு மூலமும் சாஸ்திரம் மூலமாக தான் கிடைக்கும். அது காட்டி கொடுப்பார். நிச்சயமாக இந்த ஞானம் உடம்புலேருந்து விடுவிக்கும். ஆனால் உடம்புலேருந்து பயத்தை நீக்கணும்னு அது முடியாது. நாம் அந்த பயத்துலேருந்து விடுபடுவோம். இந்த உடம்பு என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம்.
இதனால் என்ன வந்தது, ஆகட்டுமே அப்படின்னு போகும். குழந்தைங்கள்லாம் பாருங்கள், கோயிலே போகலையா? அதுக்காக தான் நம்ம டைப்பர் கட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த காலத்தில் டைப்பர்லாம் இல்லை, இல்லாமலாம் இருந்தது. அது இப்படி சிரிச்சுட்டு தானே இருக்குது. அது ஒரு மான அவமானம் இல்லைல்ல, ஆனந்தத்துக்கு குறைவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நாம் தான் பண்ணுறோம், புதிய இடத்துல இப்படி பண்ணிட்டேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, மறைச்சி செய்யணும் அப்படி பண்ணி அதுங்களுக்கு மானத்தை ஏற்றி விட்டுட்டோம். அப்புறம் அதை மாதிரி நம்ம குழந்தை மாதிரி இருக்க முடியலையேங்கிற ஒரு பெரிய ஏக்கமே நம்மக்கிட்ட இருக்குது. சுற்றுச்சூழல்கள் நம்மளை பயமுறுத்தியே வளர்த்துருக்குறாங்க. சில குடும்பங்களில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், உம்முனா ஒரு திட்டு, அம்முனா ஒரு திட்டு, இதை அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், கவுக்கக்கூடாது, நிமித்து வைக்கணும், அப்படி போகணும், இப்படி போகணும், இங்கே நிற்காத, அங்கே நிற்காத, இதை சொல்லாத, அதை சொல்லாத அப்படின்னும்போது பயம் நமக்கு நிரந்தரமாக ஊறிடுச்சு. அந்த சுற்று வட்டாரமே, அந்த வீடுங்கிற அமைப்பே ஒரு பயமாக தான் இருக்குது. அதை விட்டு எப்போ போவோம் அப்படின்றது. சரி, இன்னொரு வீட்டில் கல்யாணம் கட்டி போயிட்டோம்னா அங்கே வேறு அதே சூழ்நிலை அதை விட மோசமாக இருந்ததுங்க. அவங்க எப்போருந்து வெளியே வருவாங்க? ஞானம் ஒன்று தான் இதுக்கு வழி. அதுக்கு முதல்ல அமானித்தத்தை பிடிச்சி, பகவான் சொல்கிறார், அமானித்தத்தை பிடிச்சி. யாராவது சொல்லிவிடுவாங்கல்ல, இப்படி தானே சொல்கிறாங்க. புகுந்த வீட்டில் போனால் யாராவது சொல்லிவிடுவாங்க, இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு. அது சொன்னால் என்ன? சொன்னால் என்ன? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இஷ்டம் போல் பொண்ணுங்க வாழலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பயம் இல்லாமல் வாழுங்கன்னு தான் சொன்னேன். பயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மானியத்தை விடுங்க. மானம் கெட்ட மாதிரி காரியத்தை செய்ய வேண்டாம். ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துருமோன்னு பயப்படுறோம் பாருங்கள். இப்படி யார் அமானியத்தை அடைஞ்சாங்களோ மானம் கெட்ட காரியம் செய்ய மாட்டாங்க. மற்றவங்களும் செய்ய மாட்டாங்க, ஆனால் செய்திருவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. நம்ம இதை செய்தால் அத்தை ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, இப்படி சொன்னும்போது மாமனார் ஏதாவது கோச்சிக்குவாரோ அப்படின்னு ஏற்கனவே அவங்க பயப்படுறாங்க. அவங்க சொல்லவும் மாட்டாங்க, இவங்க செய்து சரியாகவும் இருக்கலாம். அமானித்தம் வந்த பிறகு அவங்க தவறி கூட இந்த மானம் கெட்டுகின்ற செயலை செய்ய மாட்டார்கள். அப்போ அமானித்தங்கிறது ஒரு ஞான உதயம். ஞான உதயம் நம்முடைய பர்சனாலிட்டியை மாற்றுது. அப்படி புரிஞ்சுக்குங்க. எப்போ நம்ம அமானித்தத்தை அடைஞ்சிட்டோமோ அப்புறம் பார்த்தா நம்ம தூய்மையாக இருப்போம். பயம் இல்லாததுனால எதையும் நன்மை செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பயந்து கூட நன்மை செய்யாமல் இருக்கிறோங்க. நாம் அதாவது செய்ய போயிட்டு அதுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருப்போகுது அப்படின்னு நிறைய பேர் நல்லது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, நான் நல்லது போனால் அப்புறம் வாங்கி கட்டிட்டேன், என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாமே மானித்தம் தான். நல்லது செய்வதற்கு கூட அந்த மானம் தடையாக இருக்குது. இந்த பயம் அமானித்தத்தில் தான் போகுது. தைரியமாக இருக்குன்னு பார்த்தா அவன் மானம் இல்லாதவன் போல தான் இருப்பான். ஆனால் மானம் கெட்ட காரியம் செய்ய மாட்டான். ஆனால் அவன் மானத்தை தூக்கி பிடிச்சிட்டு வருந்துற காரியமே கிடையாது. அந்த வருந்தும் செய்யணும் அவன் செய்ய மாட்டான். அது ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச். வேற கேள்வி கேளுங்க. பயம் தான். நீங்கள் முதல் வகுப்பில் வந்தப்பே சொல்லிட்டீங்க, நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. இது இந்த உலகியல் பயத்தை விடங்க, இத்தனை நாளாக இது கேட்டே இருக்கிறோமே, இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே பயந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ ஒரு சினிமா பாட்டு ஒரு சின்ன ஒரு 4 மணி நேரம் உட்காந்து இங்கே கேட்டு போகிறோங்க, இது உள்ளுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு ரிங்டோன், ஒரு செகண்ட் வர ரிங்டோன் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த பாட்டை பாட சொல்லுது. ஆனால் இது இத்தனை நாளாக கேட்டுருக்குறோம், திரும்ப கேட்டுருக்குறோம், உள்ளேயே போக மாட்டேங்குங்கிற பயம் அது இதோட ஜாஸ்தி பண்ணுது. நான் இது சும்மா வெறுமனே போயிட்டுருக்கிறேன்னா, சும்மா போய் கேட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற பயம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஒன்றுமே புரியலைங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இங்கே அல்ஜிப்ராவை பற்றியோ பற்றியோ அல்லது பயோகெமிஸ்ட்ரியை சொல்லித்தரல, உங்களை பற்றி தான் சொல்கிறோம். உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க என்ன கஷ்டம்? நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிற பயம், இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் நம்மளால் சொல்ல முடியலையே, இந்த சொல்லுக்கு உள்ள அர்த்தம் நமக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தமெல்லாம். நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். ஆச்சாரியர்கள்லாம் அப்படி பேசுகிறாங்க. அவங்க சரளமாக சமஸ்கிருத ஸ்லோகங்களை எடுத்து அது பிரித்து பதம் சொல்கிறாங்க. நம்மளால் அதை அந்த உச்சரிப்பு கூட வரலையே. ஒருவேளை நம்ம இதை ஒரு குருவாக உபதேசம் பண்ண முடியுமா? உணர்ந்தவர்கள் கூட அதை சொல்லிக் கொடுக்க அச்சம் பெறலாம். அது ஒரு மானித்துவம் தானேம்மா. 2 தடவை தப்பாக சொன்னால் என்னங்க?
சாமி கூட எத்தனை தடவை அந்த உச்சரிப்பில் தப்பாக தான் சொல்லியிருப்பார். அப்புறம் சொல்லி முடிச்ச பிறகு தான் ஐயோ அர்த்தம் இப்படி இருக்கும்போது நம்ம உச்சரிப்பு மாற்றிருப்பேன் அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம வெக்கப்படுறதோ சங்கோஜப்படுறதோ நம்முடைய முன்னேற்றத்துக்கே தடையாக போயிடும். நம்ம பற்றி நம்ம பேசுகிறோம். நான் ஆத்மா. ஆத்மானா என்ன? வரம்பற்றவன், எல்லையற்றவன், வெளிம்பற்றவன், பூர்ண சமுத்திரம், எல்லா அன்பங்களையும் அடைந்தவன், எல்லா கர்மங்களையும் செய்தவன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லையா? இதுதானுங்க புரிதல். இந்த புரிதல் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் வெட்டி முழக்கிறதுல என்ன இருக்குது? எல்லா மந்திரங்களையும் ஒப்பிக்கிறதுல என்ன இருக்குது? ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதையில் பேதையில் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நல்லா படித்தான ஓதி, அது அர்த்தமும் புரிஞ்சிட்டான உணர்ந்து, பிறர்க்கும் சொல்லிக் கொடுக்குறான். ஆனால் தான் அடங்கலை. அத்வைத வேதத்தை கற்று ஓதி அதனுடைய அர்த்தத்தையும் இரண்டற்றது பேதமற்ற நிலை ஆத்மாவும் அப்படின்னு பரோட்சமாக தெரிந்து கொண்டு, அபரோட்சமாக இல்லை, உணர்ந்து பிறருக்கும் கிளாஸ் எடுக்கிறார். தான் அடங்கா பேதையில். அதைப்படி வாழாத நிஷ்டை இல்லாதவனுக்கு வெறும் கேவல ஸ்ரோத்ரியன் தானே. குரு யாரு? பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரியனா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பிரம்மனிஷ்டனாக இருந்தால் அவன் குரு தான். ஆனால் மற்றவங்களுக்கு உபதேசம்ன்றதுனால கொஞ்சம் ஸ்ரோத்தியம் இருக்கணும். ஸ்ரோத்ரியம்னா என்ன? குருவின் மூலம் பெற்ற ஞானமாக இருக்கணும். அதுதான் ஸ்ரோத்ரியன்மா. சமஸ்கிருதம் அப்படியே சரளமாக பேசுறதில்ல. குருவின் மூலம் ஞானம் பெற்றது பேர் ஸ்ரோத்ரியன். பிரம்மனிஷ்டன் அப்படி வாழறது. அப்போ ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் எப்படி இருப்பான்? சமஸ்கிருதம் நல்லா பேசணும் அர்த்தமா? அதெல்லாம் தேவையில்லை. திருவள்ளுவர் தான் எல்லாத்துக்கும் நமக்கு வேதாந்தத்துக்கு குரு. நம்ம இன்னும் நிறைய குறள்லாம் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான குரு. நீ எல்லாம் ஒரு குருவாடா அப்படின்னு கேட்குறாரு. ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதையின் பேதைகள். தானே அதை புரிஞ்சிக்காம நம்ம புரிந்து கொண்டு வாழும். இதில் புரியறதுக்கு என்னங்கிறது? நான் அளவற்றவன் புரிஞ்சுக்கிறது தான். ஆனால் அந்த சரீரம் நமக்கு, நீ என்ன வாயால் அளவற்றவன் சொல்கிற, நீ எவ்வளோ தானே இருக்கிற, நீ இந்த உடம்பு விட்டு வெளியே இருக்கிற அப்படின்னு முதல்ல அளவை காட்டுது. அப்புறம் அந்த வயசை காட்டுது. உனக்கு என்ன வயசாச்சு பார்த்தியா அப்படின்னு உங்களுக்கு வயசு சொல்லுது, உடம்பு ஒன்று சொல்லுது, நம்ம அறிவு சொல்லுது, மனம் சொல்லுது, எல்லாமே ஒன்று அளவுன்னு சொல்லுது. இதெல்லாம் பிரத்யட்சமாக கிடைக்கின்ற ஞானம். பிரத்யட்சம் அனுமானம் போன்றதுனால இந்த ஞானம் சொல்லுது. சப்த ஞானம் என்ன சொல்லுது? நீ அளவற்றவன்னு சொல்லுது. அப்போது உங்களுடைய அனுபவங்கிற இந்த பிரத்யட்சம் ஆதி முதலைய பிரமாணங்களுக்கு விரோதமாக தானே சப்தம் சொல்லுது. அப்போ உங்களுடைய அறிவு சொல்லுது அளவற்றவன், பூரணம், மன நிறைவன். ஆனால் நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் எப்போவுமே அளவு காட்டுது. அளவாறு இவ்வளோ தான் உனக்கு, இவ்வளோ தான் உனக்கு, இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்போ 2 பிரமாணங்களும் மோதுது. நமக்கு 5 பிரமாணங்கள் வரிசை கட்டிக்கிட்டு நீ இவ்வளவுதான். ஒரே ஒரு பிரமாணம், அது நேற்று கேட்ட ஒரு தகவல், இல்லை 1 மாதம் அல்லது 2 வருஷமாக கேட்ட தகவல் சொல்லுது நீ அளவற்றவன். அது ஊமையாக இருக்குது. இப்போ 5 பிரமாணமும் எங்கேருந்து வருது? உலகத்துலேருந்து தானே வருது. உலகத்தை நீங்கள் உபசமம் பண்ணிட்டீங்கன்னா, பிரபஞ்சோ உபசமம் அப்படின்னு மாண்டூக்கியத்தில் சொல்லுதுல. முக்தியை பிரபஞ்ச உபசமம்னு பேர் வைக்குது, அலாதசாந்த பிரகத். அப்போ உலகமே உங்களுக்கு இல்லாத போனால் இந்த பஞ்ச பிரமாணங்கள் வேலை இல்லைல்ல. அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? சப்த பிரமாணம் சொல்லும் உண்மைதான் அப்படின்னு. அப்போ உலகமே இல்லைன்னு சொல்கிறது என்ன பண்ண முடியும்? உலகத்தை முன்னாடியே வச்சுக்கிட்டு, உடம்பையே முன்னாடி வச்சுக்கிட்டு இதில் பற்ற விட்டுருத்தாங்க. பற்றற்ற வாழ்க்கை வந்துச்சுன்னா அதுதானே முக்தி. நிச்சயமாக திருவாசகம் சிவபுராணம்லாம் பிரமாதமாக சொல்கிறார் சார். இல்லை ரிங்டோன் இன்னொன்று இருக்குங்க. இந்த சினிமா பாட்டுகள்லாம் அந்த பிஜிஎம் சொல்கிறாங்களே, பேக்ரவுண்ட் மியூசிக், அது கொடுத்த உடனே நமக்கு வரியெல்லாம் வருது. அதெல்லாம் ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. வேதத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் நாம் அதை பிடிச்சிடலாம். அதனால் ஒரு ராகமாக பாடணும். அதனால தான் சாம வேதங்களும் ருக்வேதங்களெல்லாம் மந்திரத்தில் ஒரு ராகத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த ராகத்தோடு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வைஷ்ணவர்களும் அந்த ஓதும்போது அவங்க ஒரு ராகத்தில் தான் பாடுறாங்க. அந்த ராகம் அது மனசில் பிடிச்சிடுது.
அதை தான் இந்த ராகமும் நம்ம பாரு. இப்போ ஜகாதி யவா காமான் அப்படின்னு ஒரு ராகத்தை போடுறோம். அந்த ராகம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அடுத்த சொல் ஒட்டிக்கும். தானாகவே அடுத்த சொல்லுக்கு சொல்லு அது தானாக ஒட்டிக்கும். ஒருவேளை அந்த சொல் மறந்து போனால் கூட நீங்கள் சொந்தமாக ஒரு சொல்லை போட்டு கரெக்டாக பேசுவீங்க. அது வேதத்தோட பெட்டராக இருக்கும். சில பேர் சினிமா பாட்டில் அவங்க லிரிக்ஸ் மறந்து. ஆமாம், ஒருத்தர் தப்பாகவே பாடிட்டார். குங்குமம் பிறந்தது மரத்திலா அல்லது குமரி பெண்ணின் உதட்டிலா அப்படின்னு ஒரு பாட்டு. தப்பாக பிடிச்சிக்காதீங்க. அதுக்கு ஒரு அடம் முட்டாளே, குங்குமம் வந்து மரத்தில் வராது, சின்ன செடியிலேருந்து தான் வரும். குங்குமப்பூங்கிறது ஒரு செடியிலேருந்து வருதுன்னு தெரியாதனால இது மரம் வருதுன்னு அவர் நினச்சிட்டு பாட்டு எழுதிட்டார். அப்போ நான் அந்த பாட்டு பாடும்போது என் வாயில் மரத்திலான்னு பாடுவேனா, செடியிலான்னு தான் பாடுவேன். நமக்கு உள்ள புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, மெட்டு கொடுத்தோம்னா எது வேணால் பாடலாம். உண்மையை சொல்கிறதுக்கு ராகம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுங்க, ஒரு கவலையும் வேண்டாம். நீங்கள் ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டர். நீங்கள் குருக்கிட்டேருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சொந்தமான முறையில் நீங்கள் கற்றுக்கல. இந்த சொந்த சரக்கெல்லாம் கிடையாது. நானே தியானம் பண்ணி கண்டுபிடிச்செல்லாம் கிடையாது. எங்கள் குருநாதர் சொல்லி தான் எனக்கு தெரியும்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் ஸ்ரோத்ரியன். விடுபட்டு வாழறீங்க. அதனுடைய அடையாளம் எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபம், பிரசன்ன வதனம். முகத்தில் எப்பவுமே கனிவு, பணிவு, சாந்தம். முன்னிருந்த கடுகடுப்பு, அவசரம், பயம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. எங்கேயாவது பயத்தை உங்ககிட்ட பார்க்க முடியுதா? எங்கேயாவது அவசரத்தை பார்க்க முடியுதா? முன்னை விட மந்தகதியில் செய்கிற மாதிரி தெரியாது. முன்ன அதை காணோம் இதை காணோன்னு தேடுதுன்னு தேடுவாங்க. அது அமைதியாக தேடினா பக்கத்தில் இருக்கு தெரியும். இப்படி வீட்டுக்கு வந்தால் தேடுற வேலையே நிறைய பேர் இருக்குது. அதெல்லாம் ஓடியே போச்சு. இதுதாங்க முக்தி. அந்த முக்தியே உங்களுக்கு தெரியல. நீங்கள் முக்தியில் இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. நான் பார்த்துக்கிட்டே தான் வரேன் எல்லார்கிட்டே. அந்த பரபரப்பு, அந்த அவசரம், அந்த பொறாமை புத்தி, கொஞ்சம் பயம், அதுதான் இப்போ அதையும் நீக்கிட்டேன். அதுவும் போயிடுச்சுன்னு வைங்க, நீங்கள் மகாராஜா மாதிரி இந்த உலகத்தில் வாழுங்க. மீதெல்லாம் அவங்களுடைய அடிபணிகின்ற சேவர்கள். ஒரு பிரம்மஞானிக்கு சகல தேவதைகளும் பணிவிடை பூஜிக்க தகுந்தவன் சொல்கிறாங்க. ஒரு பிரம்மஞானி பூஜிக்க தகுந்தவன். சத்தியலோகத்தில் இருக்கவங்கள பூஜிக்கிறாங்களாம். அத்தனை தேவர்களும் பூஜிக்க தகுந்தவங்க தான் பூஜ்ய ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த நிலையை நாம் இருக்கும் பொழுது இதை விட மானம் என்ன இருக்குது? இதுதான் ஹையஸ்ட்டு லெவல், பரமபதம். இந்த பெருமிதத்தோடு நம்ம வாழ்ந்துடும். கடமைகளை நம்ம செய்வோம், உரிமைகளை விட்டுடுவோம். அப்புறம் கடைசியில் கடமையை விட்டுடுவோம். இப்போ உரிமை எதிர்பார்க்காம கடமையை செய்கிறோம். இந்த பிராரப்தம் இருக்க வரைக்கும் நாளாக நாளாக கடமைகளும் உங்களிருந்து விட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் உரிமையை நீங்கள் கேட்கல. உரிமை இருக்கிற வரைக்கும் தானே கடமை இருக்குது. உரிமைகளை நாம் விட விட கடமைகளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ உலகம் வந்து பொறுப்பற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பொறுப்புடையவன்னா அவசரப்படணும், படபடக்கணும், டைம் அதை செய்யணும், ஓடணும், பயப்படணும். இதெல்லாம் செய்தால் தான் பொறுப்புடையவர்கள். பொறுப்புக்கும் பயத்துக்கும் கணக்கு. ஒருத்தர் அவசரம் இல்லாமல் போய் அவனுக்கு கேட்டு தருகிறார், அவசரம் இல்லாமல் போய் ஒரு பொருள் எடுத்தாருன்னா பொறுப்பற்றவர். பால் கொதிக்குது, ஓடனா என்ன பண்ண முடியும்? கொதித்து வெளியே கொட்டுது. நீங்கள் 10 நிமிஷம் கழித்து போனாலும் அது போனது தான். அதுக்காக நான் ஸ்லோவாக மந்தகதியில் போனேன். பயப்பட வேண்டாம், பதட்ட வேணாம். சின்ன சின்ன வேலையில் கூட நம்ம வந்து பதட்டம் அடைகிறோம்ல. ஒன்று காரியத்துக்கு டைமுக்கு ஒருத்தர் வரலன்னு சொன்னோன்னா பதட்டம் அடைஞ்சிடுவேன். டாக்டர் பேஷண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளை கூப்பிடலையே எப்போ 37ஆம் நம்பர் வரும்? இப்போ என்ன வந்துருக்குது? 12. ஒரு ஆளுக்கு ஆவரேஜ் எவ்வளோ ஆகும்? இதெல்லாம் கால்குலேட் போட்டுகிட்டே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் போனால் 10னா அப்போது 10 நம்பர் தாண்டினா தான் நம்ம வர முடியும். கிட்டத்தட்ட 100 நிமிஷம் வந்து ஆகிடும் போட்டிருக்கே. 100 நிமிஷம்னா 2.5 மணி நேரமா அப்படின்னு போயிட்டு, கடவுளே வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாம் போல் இருக்குதே அப்படின்னு போகும்போது நம்ம போன நேரத்தில் கூப்பிட்டுட்டாங்கன்னா சம்சாரம்னா என்னன்னு தெரியல.
இந்த டாக்டரை பார்க்க வேணா போனால் போதும் அப்படின்னு ஒரே எண்ணத்தில் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். ஒரே எண்ணம் தான், ஆனால் பார்த்துடுவார் உங்களை. உங்களுக்கு வேண்டிய அந்த இந்த பதற்றம் இல்லைல்ல, ஆங்ஸைட்டி இல்லைல்ல. ஆங்ஸைட்டியினுடைய ஆதரவு இந்த டிப்ரெஷன். இந்த ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் தானே நமக்கு பவரோகங்கிறோம். நாம் என்ன போகும்போதே இன்றைக்கி டாக்டர் இல்லை, இருந்தால் வரலாம் பரவாயில்ல, லேட்டாக பார்ப்பார், பார்க்கட்டும். பார்க்கவே முடியாது, இருக்கட்டும். எதை பற்றியும் முன்கூட்டியே வருத்தப்படாமல் பதட்டப்படாமல் நம்ம போனோம்னா நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. உங்களை கரெக்டாக 37 நம்பர் கூப்பிடுவாங்க. அது 37 வர்றதுக்குள்ளே எத்தனை தடவை 370 தடவை நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். அது வேண்டாங்க. மற்றவங்க அப்படி வாழ்ந்தால் பொறுப்பற்றவன்னு சொல்லுவாங்க. அவன் நிம்மதியாக விசிராந்தியாக இருக்கிறான். அம்மாவே சொல்கிறேன், ஒவ்வொரு பிரளயத்துலேயும் அந்த அம்மா ஓய்வு எடுக்கிறாங்க. அவர் மாவட்டத்தில் போய் அந்த வத்சமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ திருப்தியாக இருக்கிறீங்களா? இந்த இன்னும் கேட்குறாரு. கேள்வி இருக்குங்களா? இந்த ஐடியா ஆஃப் நாட் ரியலைஸ்டு, ஐடியா ஆஃப் நாட் பீயிங் ரியலைஸ்டு இட் செல்ஃப் அண்ட் அப்டக்கல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ரமணர் வந்து இந்த கருத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? பகவான் ரமணரோட இந்த கருத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? அவர் பேர் வந்து சரவணன், கரூர்லேருந்து பேசுகிறார். ஓ, ஆமாம் சார். இந்த ஐடியா ஆஃப் நாட் பீயிங் ரியலைஸ்டு இட் செல்ஃப் அண்ட் அப்டக்கல் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது யாராவது மொழிபெயர்த்துருப்பாங்க. ஆனால் அது உண்மைதான். ஆனால் ரமணர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல, சொல்லியும் இருக்கலாம். தன்னை தன்னை நான் உணரவில்லை என்று சொல்லுவதே பந்தங்கிறார். உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதும் பந்தம் தானே. அப்போ உணரப்படும் பொருள் அதுதானே கேன உபனிஷத் சொல்லுது. எனக்கு ஆத்மா தெரியாது அப்படின்னாலும் தப்பு. நான் ஆத்மாவை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. ஆத்மா பார்த்தேன்னா ஆத்மா உணர்வு பொருளாயிடும். ஆத்மான்றது நான். அப்போ ஆத்மாவை நான் பார்த்து விட்டேன்னு சொன்னாலும் தப்பு. ஆத்மாவை பார்க்கவில்லைன்னு சொன்னாலும் எப்படா நீ உன்னை பார்க்காம இருப்ப அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படின்னு ஆத்மாவை அறிந்து கொள்வது தான். அதை தான் ரியலைசேஷனுங்கிற. ரியலைசேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அடைதல்ங்கிற நோக்கத்தில் வருது. அதுதான் ரியல் எஸ்டேட்னு பேருக்கணும். ரியல் டார்ஸ் அப்படிங்கிற இனிமேல் அடையணும். ரியலைசேஷன் ரொம்ப நாள் கனவுங்க, இப்போ நான் வாங்கிட்டேன், ரியலைஸ் ஆகிடுச்சு. கனவு பலித்தது. அந்த பலித்ததுங்கிறது தான் ரியலைசேஷன். மை ட்ரீம் ரியலைஸ்ட். ஆனால் இந்த இதில் ரியலைசேஷனுங்கிற வார்த்தை இந்த மாதிரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப வீக். இது ரியலைசேஷனில் ஆக்சுவலைசேஷனும் கிடையாது. அப்போ ஒரு இஃப் அண்ட் பட் போட்டு தான் நம்ம அதை விளக்க வேண்டியது. அது அனுபூதி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அனுபூதிக்கு அவங்களுக்கு ரியலைசேஷன் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க, வேற இல்லை. ஏன்னா அந்த மொழியில் இந்த தத்துவம் இல்லை. அங்கே ஒரு தத்துவ ஞானி அந்த மொழியில் வந்திருந்தான்னா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பான். இந்த சொல்லெல்லாமே ஏற்கனவே வேதத்தில் இருக்குது. மற்றவங்களாம் சொல்ல உண்டாக்கணும். ஆனால் இந்த பாரத நாட்டில் பிறந்தவனுக்கு பிறக்கும்போதே முக்திங்கிற சொல்லோடு பிறகுறான். ஆனால் நமக்கு பனிக்கு ஏதாவது சொல்லிருக்குதா? அந்த ஸ்னோங்கிறான், அப்புறம் என்னென்னோ பேர் வச்சுருக்குறாங்களே, மிஸ்ட்டுங்கிறாங்க, அப்புறம் பிளிஸார்டுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஃப்ராஸ்ட்டுங்கிறாங்க. ஆமாம், 20-25 வார்த்தை இருக்குதான் எஸ்கிமோக்கு பனிக்கே. நம்மக்கிட்ட ஒரு சொல்லு இல்லை. ஐஸ்கிரீம்னு சொல்கிறதுக்கு பனிக்கூழ்னு சொல்ல வேண்டியது. எல்லாமே பனி, மார்கழி பனியே ஆகாது. இப்போ நமக்கு அது இல்லைல்ல, அந்த மொழியில் அது இல்லை. ஆனால் வெயிலுக்கு எத்தனை வேணால் சொல்லலாம். அதுக்கு சக்க வாசம் நிறைய இருக்குது. இந்த மொழியிலேயே பாரத நாட்டில் தான் மோட்சமே இருக்குது. ஆனால் அந்த மொழியை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது.
தமிழோ சமஸ்கிருதமோ பாரத நாட்டு மொழியில் எல்லாத்துலேயுமே இது இருக்குது. எல்லார் மொழியிலும் இருக்குது. மலையாளத்திலும் இருக்குது. மலையாளத்துக்குன்னு சில சொற்கள் இருக்கலாம், கன்னடத்துக்குன்னு சொற்கள் இருக்கலாம், தமிழுக்குன்னு இருக்கலாம். ஆனால் முக்தின்ற சொல் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே தெரியுது. மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். வீடு வேறுன்னு தமிழில் சொல்கிறோம். அது சொல்லு இருக்குது இல்லை. இந்த ரியலைசேஷனுங்கிறத விட்டுட்டு என்னை நான் அறிவேன், எவ்வாறு அறிந்தேன், சம்சாரி என்று அறிந்தேன், பயக்ரோதத்தோட ராக பயக்ரோதத்தில் இருந்தேன். இந்த ராக பயக்ரோதம் தான் என்னை நான் அறியாதவனாக வைத்திருந்தது. என்னை நான் அறிந்து கொண்ட பிறகு என்னிடம் பயமும் இல்லை, குரோதமும் இல்லை, ராகமும் இல்லை. இந்த காமம் பயம் இது ரெண்டும் தானே. பயங்கிறது ஃபண்டமெண்டல் ஃபீலிங். அதில் ஒன்று ராகம், சுகத்தை தேடுறது. சுகம் இல்லாமல் போயிடுவோங்கிறது பயம். அதனால் அந்த பயத்தை போக்குறதுக்கு காமம். இப்போ பயம் எதனால் வருதுன்னா அவித்யா வருது. தன்னை சரீரம்னு நினச்சதுனால. அதுதான் அவித்யா. சரீர புத்தி. அதை நம்ம மெல்ல மெல்ல விட்டுட்டோம்னா இந்த ரியலைசேஷனுங்கிறது நமக்கு தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பிரம்மன் தான். நம்ம பிரம்மம் இல்லையோ அப்படிங்கிற நினப்பு தான் பிரம்மம் என்று தடையாக இருக்குது. இப்போ பிரம்மம் இல்லைங்கிற நினப்பை விட்டுட்ட முடியுமா? நினப்பை விடுறது வந்து ஞானத்தோடல விடணும். நீங்கள் நினப்பை விட்டுன்னு சொன்னாலே அது ஒரு நினப்பாக வந்து நீ. ஏன்னா அதை நினச்ச பிறகு தான் அதை நினப்பை விட முடியும். அப்போ நினப்பை விடுறதுக்கு முன்னாடி அது வந்துடுது இல்லை. அப்போ ஒன்று விடணும்னா கையில் இருக்கணும் அது. அப்போ நினப்பை விடுறதுன்னு போதே அது கையில் இருக்குது. அதனால் இது வந்து வெறும் நினைவுகளாலும் நான் எப்படி நான் மறந்துடுறேன். சில சமயம் பிரம்மம் இல்லை, நான் பிரம்மம் அப்படின்றத நான் மறந்துடுறேன். இதெல்லாம் மறக்கிற காரியமே கிடையாது. உங்களை எப்படி நீங்கள் மறப்பீங்க? நீங்கள் பிரம்மம் இல்லைங்கிறத மறக்கலை, ராக பயக்ரோதம் உடையவங்கிறத நினைவில் வச்சுருக்கிறீங்க. அவ்வளவுதான். அது ஒரு பக்கம் நினைவில் இருக்குது. ஆனால் இது அதுக்கு மேலே அதிகமான நினைவாக இன்னொரு நினைவு இருக்குது. இதில் பயத்தை போகணும்னா அது காமத்தை விடுறது தான். காமங்கிறது என்னென்னா எப்போ விடுவோம்னா ஒரு பயத்தினால்தான் காமம் உண்டாகுது. எனக்கு இல்லாமல் போயிடுமோன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது தாங்க பிரச்சனை. எப்படிங்க உங்களுக்கு சுகம் இல்லாமல் போயிடும்? நீங்களே சுகஸ்வரமாக இருக்கும். சக்கரை நான் இனிப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு தவம் இருக்கிற மாதிரியும், ஸ்கூலுக்கு போகிற மாதிரியும், புஸ்தகம்லாம் படிக்கிற மாதிரியும், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா என்னைக்கா ஒரு நாள் எனக்கு இனிப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம். நீ தான் இனிப்பு, எல்லாரும் இனிப்பு உங்ககிட்டேருந்து வாங்குறாங்க. உனக்கு யார் இனிப்பு கொடுக்க முடியும்? இன்னொரு சக்கரை தான் கொடுக்க முடியும். நீ இன்னொரு சக்கரை பார்த்தா நீயே எனக்கு கொடுப்பியா அப்படின்னு நீங்கள் கேவலமாக இருக்கிற. கொடுக்குறவன் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம் எப்பொழுதுமே பிரம்மம் தான். அவர் சொன்ன மாதிரி ரமணர் சொன்னாருன்னு வச்சுட்டா கூட தான் பிரம்மம் இல்லைன்ற ஒரு நினைப்பே ஒரு அப்பிரம நிலைக்கு கொண்டு போயிடும். வேண்டாம். பிரம்மமாகிறதுக்கு அவசியமே இல்லை. பிரம்மத்தன்மைக்கு தடையாக இருக்கிறது இந்த பயமும் காமமும் சுகநாட்டமும் தான். இப்போ சுகமே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நிறைய முறை சொல்லியாச்சு. சௌகரியங்கிறது எப்போ இதுக்கு எல்லை இருக்குதுமா? சௌகரியங்களுக்கு எவ்வளோ எல்லை இருக்குதுங்க? எவ்வளோ இருந்தாலும் சௌகரியம் பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. அதை தேடுறதை விட்டால் போதும். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கூட இது விஷயமா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இந்த மோட்சம் தானன்ற ஆத்மா அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும், பிரம்மனிஷ்டா எப்படி இருக்கும், பயம் இல்லாமல் இருப்பான். ஆமாம். இது இப்போ நீங்கள் சொன்ன ரிப்ளையே எல்லாத்துக்கும் ஆமாம், பதிலாக இருந்துச்சு. ஆமாம். முதல்ல அவங்ககிட்ட சங்கோஜம் இருக்காது. சங்கோஜம் எப்போ வரும் தெரியுங்களா? மானம் இருக்கும்போது. தன்னை பற்றி ஒரு கௌரவங்கிற ஒரு மானம் வச்சுருக்கிறாங்களே, நான் படித்தவன், எனக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்கலன்னா எனக்கு துன்பமோ கொடுத்தா இன்பமோ இருக்குது. சில சமயம் என்னை விட படித்தவன் அதிகம் வந்துட்டானா பயம் வந்துடும். அப்போ நீங்கள் படித்தவங்கிற மானம் தானே சுகத்துக்கும் துக்கத்துக்கும் பயத்துக்கும் காரணமாக இருக்குது. இந்த மானத்தை தானே எடுக்க சொல்கிறேன். நீங்கள் படித்தவங்கிற ஒரு அளவை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் படிக்காத முன்னாடி பெரியவன் ஆகும். உங்களோட அதிகம் படித்தவனே சிறுவன் ஆகுறீங்க. சிறுமையும் பெருமையும் ரிலேட்டிவ், வெளியே இருக்கிற உலகத்தோட. நீங்கள் படித்தங்கிற அளவே விட்டுடுங்களேன். படிக்காத மாதிரி இருங்களேன். பணம் வச்சுருங்க.
பணம் இல்லாத மாதிரி இருங்க, புகழ் வச்சிருங்க, ஆனால் புகழே இல்லாத மாதிரி இருங்க. அந்த எளிமையும் பணிவும் தானே நம்ம கொண்டு போகுது. இப்போது உயர்ந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பணிவாக தானே இருக்கிறாங்க. எந்த உயர்ந்த மகானம் கௌரவம் பிடிச்சவனை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மகான்கள் லிஸ்ட்டு எத்தனையோ இருக்குது. புத்தர் இருக்கிறாரு, பரமஹம்சர் இருந்திருக்கிறாரு, ரமணர் இருந்திருக்கிறாரு. வாழும்பொழுதே நிறைய மகான்கள் நம்ம பார்த்துருக்குறோம், மகான்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். யாருக்கிட்ட கர்வம் இருந்திருக்குதா? மானம் இருந்திருக்குதா? இடுப்பில் துணி கூட இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏகாம்பரமாக தான் இருந்தார் ரமணர். ஏகாம்பரம்னா ஒரே ஒரு ஆடை, ஒற்றை ஆடை, ஏகாம்பரம். அவருக்கு என்ன மானம் இருந்தது? அவருடைய சின்ன வயசில் ஃபோட்டோ ஒன்று கிடச்சிது. 12 வயசோ 11 வயசோ இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. தலையை பார்த்தீங்கன்னா பரட்ட தலையாக இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் வரக்கூடிய பயனில்லாத இந்த மக்களை காட்டும்போது இப்படி ஒரு தலையை தான் காட்டுறான். அந்த உருவத்தை அவருக்கு அது எள்ளி நகையாட்டினாங்களா? அவர் ஞானியாக இருந்தாருங்க. இந்த நிலையில் வெளியே வந்துடுவார். இடுப்பில் துணி இல்லாமே வந்தார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்தான் கட்டி விடுவாங்க. சங்கோஜம் இருக்கக்கூடாது. சங்கோஜங்கிறது நான் இவ்வளவு தான்ன்றது தான் சங்கோஜம். சங்கோஜத்தை முதல்ல நீங்கள் எடுத்த பிறகு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பிரம்ம நிலையில் இருக்கிறீங்க. பிராமி ஸ்திதி பார்த்த அப்படிங்க, இதாண்டா பிராமி ஸ்திதி. அவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறாரு பாருங்க. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த ந ஏனம் பிராப்பிய விமுஹ்யதி. அவன் எப்பொழுதுமே மோகத்தில் விழுவதில்லையா. இந்த மோகங்கிறது மானம் என்னை காப்பாற்றும், மானக்கேடு வந்துடுமோ அப்படின்னு வந்து எண்ணம் பார்த்தீங்களா, அது மோகங்கிறார். ந ஏனம் பிராப்பிய விமுஹ்யதி. அதன் பிறகு அவனுக்கு மோகம், இந்த மானம்ங்கிற எண்ணமே கிடையாது. தன்மானமிற்ற காரியத்தை செய்ய மாட்டான். ஆனால் மானங்கிறத தூக்கி விட்டு பயந்துட்டு இருக்க மாட்டான், பெருமையை தேட மாட்டான். அதனால் தம்பித்துவம் வந்துடாது. ந ஏனம் பிராப்பிய பிராப்பியன அடைதல், விமுக்கியது மறுபடியும் இந்த குழப்ப நிலைக்கு போகவே மாட்டான். நான் பிரம்மமா இல்லையா, மானம் போயிடுமா இந்த இடத்துல அப்படின்ற எண்ணமே இருக்காது. அப்புறம் ஒன்று சொல்கிறார், ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. ஸ்திதித்வா யாம் அந்த காலே அபி பிரம்ம நிர்வாணம் அதிருச்சதி. ஏய் பார்த்தா, வானரெல்லாம் போயிடுச்சு, கடைசி நேரம், டாக்டர் 1 மணி நேரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த காலே அபி இப்போயாவது கேட்டுடுறான்றார். நீ பிரம்மன் இந்த வாரம் அடைஞ்சிடுவேங்கிறார். இதுக்கு மேலே ஒருத்தர் கெஞ்சி ஒரு இவ்வளோ கொடுக்க முடியுமா? எதுக்கு காலதாமதம் பண்ணணும்? சிதித்வாயாம் திதுஸ்வாசிய அந்த காலே அபி, அந்த காலத்திலும் கூட அவன் மயங்க மாட்டான், கலங்க மாட்டான். இந்த மயக்கம் கலக்கம் ரெண்டும் அவனுக்காக. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, இந்த மயக்கம் கலக்கம் தான் விமுகியது. அவன் மரண தருவாயத்திலும் கூட அவன் மயங்குவதில்லை, கலங்குவதில்லை. இன்னொன்று அர்த்தம் இருக்குது, மரண திருவாயத்திலேயாவது இதை கேட்டு தெரிந்து கொள், பிராமஸ்திதி அடைவாய். இந்த பிராமிஸ்திதிங்கிறது என்ன? சங்கோஜமற்ற இல்லை. சங்கோஜங்கிறதுன நான் இவ்வளவு தான், உன்னை இவ்வளவுதான் வந்து உலகம் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீ வந்து தூசி, இந்த பிரபஞ்சம் மகா பெருசு. நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பிரபஞ்ச அளவுக்கு வளரவே முடியாது. நீ எல்லாரையும் நீ ஜெயிச்சிடலாம், இந்த பிரபஞ்சத்தை ஜெயிக்க முடியாது. உன்னை இது சுட்டி எரிச்சிடும், உன் மழையை நனைச்சிடும், கத்தி வெட்டிடும். நீ எல்லாருக்கிட்டையும் ஜெயிச்சிடலாம், ஒரு முள்ளு குத்திடும், ஒரு சின்ன கல் தடிக்கு கீழே விழ வச்சிடும். எல்லாரும் முன்னாடியும் மூக்கு சிந்த வேண்டியிருக்கலாம். இன்னும் நம்ம சரீரத்தில் என்ன நடக்கும் இல்லை, நமக்கு தெரியாமல் வாயு பிரியும், அவமானமாக போச்சே அப்படின்னு. இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. வாழ்க்கையில் எப்படி பயம் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு ராகமுங்கிற? ரமணரை பாருங்கள், ஏகாம்பரநாதரை பாருங்கள், பழனி ஆண்டவரே அப்படி தான் இருக்கார். சர்வ லோகத்துக்கும் அதிபதி. ஒரு பைசா வச்சுக்காமல், செல்ஃபோன் இல்லாமல், ருத்ராட்சம் கையில், தண்டம். நான் ஒருவன் காட்டுறதுக்கு தண்டம் வச்சுருக்கார், அதையும் பிடிங்கிட வேண்டாம். இப்போ பழனி ஆண்டவரே நமக்கு
ஞான சொரூபமாக காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு என்ன மானம் இருக்குது? எல்லாரும் கோடி கோடி பேர் அவரை தான் தரிசிக்க போகிறாங்க. ரமணர் அப்படி தான் தரிச்சாங்க. இன்னும் எதுக்காக காத்திருக்கணும்? மானாபிமானம் கெட்டு தானாகி நின்றவர். முதல்ல மான அபிமானம் விடு. அபிமானம் சரீரங்கிறது. அந்த சரீரத்துக்கு ஒன்ற மானம் போயிடுமேங்கிறது மானம். மான அபிமானம் கெட்டாதான் தானாகி நிற்க முடியும். மெல்ல மெல்ல மானம் கெடும் காரியத்தை செய்ய வேண்டாம். மானத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு வருத்தப்பட வேண்டாம்னு தான் சொல்கிறேன். நிறைவு செய்யலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.